ஹாய், வெல்கம் பேக் டு கல்வி காற்று. டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஆகஸ்ட் மந்தில் நமக்கு யூஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, எக்ஸாம் வருமா இல்லை வராதா, நம்ம ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரியே நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக நமக்கு மினிஸ்டரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சட்டசபையிலேயே. செப்டம்பரில் ஆசிரியர்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருந்தது நம்மக்கிட்ட. இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு டெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு எம்எல்ஏ சிந்து அவங்க பேசியிருந்தாங்க. ப்ளஸ் நம்ம கல்வி அமைச்சருமே டெட் எக்ஸாம் 2010, அதாவது அது ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ அதை பற்றியெல்லாம் நமக்கு நிறைய தகவல்கள் சட்டசபையில் சொன்னாங்க. ஸோ நல்லா என்னதை பார்க்குறது நேரமே நமக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்ன தான் நமக்கு பேசினாலும் பட் நம்மளோட போர்டு என்ன கன்ஃபியூஷனில் இருக்காங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணுற நேரம் நம்ம டிஆர்பி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன தான் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் நம்மளோட தேர்வர்களுக்கு அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக பண்ணி எந்த டைமில் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்தா தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக இது வரைக்கும் என்ன தான் 2A 2A வேக்கன்சியை கம்மி பண்ணலாலும் பட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கரெக்டாக விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணணும். ஒரு காலத்தில் நமக்கு 5000 6000 போஸ்டிங் எல்லாம் அதில் இருந்துச்சு. இப்போ 800 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ டீச்சர்ஸ் நம்மளும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் அதை இனி சின்சியராக படிங்க, சீரியஸாக படிங்க. ஏன்னா வேக்கன்சி அப்படிங்கிறது ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்பீடப் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை அழகாக யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்லேயே நீங்கள் போஸ்டிங் வாங்குகிற மாதிரி படிங்க. ஆல் தி பெஸ்ட்.